சார் வணக்கம் சார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்தியா கூட்டணி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்றுவதில் அந்த முயற்சி தோல்வி அடைந்திருக்கிறது. தேர்தல் முடிவுகள் தொடர்பாக உங்க கருத்தை சொல்லுங்க சார். ஜார்க்கண்டில் நாங்கள் ஆட்சி அமைக்கப் போகிறோம். இந்தியா கூட்டணி வயநாட்டில் எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரி பிரியங்கா காந்தி அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறார். இடைத்தேர்தலில் ராஜஸ்தான் உட்பட அனைத்து இடங்களிலும் வெற்றி முகம் காங்கிரஸ் பெற்றிருக்கிறது. மகாராஷ்டிராவை பொறுத்தவரை நாங்கள் சொல்லும் கருத்தை விட 2 நாட்களுக்கு முன்பு மேலாள் தேசிய தேர்தல் ஆணையத்துடைய தலைவர் குரேஷி அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து தேர்தல் நடக்கும் பொழுது ஹரியானா ஆகட்டும் மகாராஷ்டிரா ஆகட்டும், எப்படி தேர்தல் முடிவு நடந்தவுடன் 1% வாக்குகள் வெளியிடப்படுகின்றன, அதற்கு பிறகு வேறு சதவீத வாக்குகள் வெளியிடப்படுகின்றன. இது என்ன காரணம் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக மகாராஷ்டிராவை எடுத்துக்கொள்வோம். தேர்தல் முடிந்தது. தேர்தல் முடிந்த 20ஆம் தேதி ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். என்ன அறிவிப்பு என்றால், மாலை 6 மணிக்கு முடிந்த தேர்தலில் இத்தனை சதவீதம் வாக்குப்பதிவு, எத்தனை கோடி வாக்குப்பதிவு என்று. ஆனால் 48 மணி நேரத்திற்கு பிறகு ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள் தேர்தல் ஆணையம். என்னவென்றால் 6 விழுக்காடுக்கு மேல் கூடுதலாக வாக்குப்பதிவாகி இருக்கிறது என்று. இதைத்தான் அவர் கேள்வி கேட்கிறார். பேலட் பேப்பரில அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் தேர்தல் நடத்தும் பொழுது அக்யூரேட்டாக 100% எண்ணிக்கை பொருந்தும். இப்பொழுது ஏன் மாற்றி மாற்றி அறிவிக்கிறார்கள்? இதில் உள்நோக்கம் இருக்கிறது, இதில் தவறு நடக்கிறது என்று சுட்டிக்காட்டி இருக்கிறார். இது ஒன்று. இரண்டாவது, மத ரீதியாக பிளவுபடுத்தி ஒரு ஆட்சியை பிடிக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கிறது? தேர்தல் எப்பொழுது நடந்திருக்க வேண்டும்? மகாராஷ்டிராவுக்கு ஹரியானாவோடு சேர்ந்து நடந்திருக்க வேண்டும். எவ்வளவு நாள் மாத கணக்கில ஆட்கள் கடத்தியது எதற்காக? எல்லா தில்லுமுள்ளி வேலைகளையும் மகாராஷ்டிராவில செய்து வெற்றி பெறுவதற்காக இதை கூடுதலாக நேரம் கொடுத்து கால அவகாசம் கொடுத்து நடத்தியிருக்கிறார்கள். இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பின்னடைவுக்கு நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். ஆய்வுக்கு பிறகு என்ன நடந்தது என்பதை தெளிவாக பத்திரிகை சொல்லுவோம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்தியா கூட்டணியோட வியூகம் அது பலனளிச்சிருக்க நினைக்கிறீங்களா சார்? இல்ல, இது செலக்டிவா அப்படி பண்றாங்க. ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலிமையான கூட்டணி. சுப்பு சோரனுடைய மகன் ஹேமந்த் சோரன் அவர்களை தேவையில்லாத வழக்கில் சம்மதப்படுத்தி அவரை சிறைபிடித்தார்கள். மக்கள் எல்லாம் இதை கண்டித்து மிகப்பெரிய அளவில் தர்ணா போராட்டங்களும் கடையடைப்புகளும் ஜார்க்கண்டே மூழ்கி இருந்தது. அந்த அடிப்படையில் இப்பொழுது மீண்டும் இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள். ஜார்க்கண்ட் மக்களுக்கும் வயநாடு மக்களுக்கும் இடைத்தேர்தலில் வாக்களித்த வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை உத்தவ் தாக்கரே போறது ஒரு மிகப்பெரிய சதி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சார். இந்த தேர்தல் நடைபெற்றது மிகப்பெரிய சதி, இது மக்களின் தீர்ப்பு அல்லன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது மக்களின் தீர்ப்பு தானா இல்ல காங்கிரஸ் கட்சியோட தோல்விக்கு காரணம்? மக்கள் தீர்ப்பு இல்ல, தேர்தல் ஆணையம் அதானியுடைய தீர்ப்பு, மோடி அவர்களுடைய தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு. ஆனா ஜார்க்கண்ட்ல மட்டும் மக்கள் தீர்ப்பா சார்? இல்ல, ஜார்க்கண்ட் வேறங்க. ஜார்க்கண்ட்ல இப்போ நீங்க ஜெயிச்சா மக்கள் தீர்ப்பு பண்றாங்க. சொல்லப்படுது சார். இப்ப நீங்க ஜெயிச்சீங்கன்னா மக்கள் தீர்ப்பு, அவங்க ஜெயிச்சா மக்கள் தீர்ப்பு இல்ல. என்ன இது சொல்றேன்? ஒரு ஹிந்தி பேசும் மாநிலங்களில், பீகாரில், ஜார்க்கண்ட்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பாருங்க, எங்கெங்கெல்லாம் கை வைக்க முடியுமோ செலக்டிவா வைப்பாங்க. ஒட்டுமொத்தமா வச்சாங்கன்னா பெரிய புரட்சி வந்துடும் நாட்டுல. அதனால எப்படி அதை ரொம்ப ராஜதந்திரமா செய்யறோம்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு எல்லா உண்மையும், இந்த தவறுக்கு யார் உடந்தை, இந்த தவறை செய்தவர்கள் யார், எல்லாம் ஒரு நாளைக்கு வெளியில சொல்லுவாங்க. இன்னைக்கு குரோஷி அவர்கள் முன்னாள் தேர்தல் ஆணையத்தின் தலைவர் சொல்றார், பேசுறார், இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்றார். இது மாதிரி ஒருத்தர பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப உண்மை வரும். மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்கள், யார் வெற்றி பெறுகிறார்கள், ஆனால் பாஜக என்ன செய்து கொண்டு இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை பத்திரிகையாளர் சந்திப்பில் தெளிவான என்ன நடந்தது என்ற செய்தியெல்லாம் நாங்கள் பகிர இருக்கிறோம். நன்றி. தேங்க்யூ.